السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجات والله عزيز حكيم. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 16வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய மனித வாழ்க்கைக்கு திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் என்கிற வரிசையிலே இன்றைய தினம் திருக்குர்ஆனின் பெண்கள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் இன்னைக்கு அதிகமா பேசப்படுற விஷயம் பெண்களுடைய சுதந்திரம். கட்டுப்பாடல்லாத சுதந்திரம் வேண்டும் என்று பெண்கள் நினைக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, உலகம் முழுக்க பரப்பப்படுகிற ஒரு பொய்யான அவதூறு இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அவர்களது உரிமைகளை மறுக்கிறது என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இந்த ரெண்டு பேச்சுக்கும் பிரச்சனைக்கும் இடையில, அதாவது கட்டுப்பாடில்லாத சுதந்திரம் வேண்டும் என்ற இன்றைய கால கோரிக்கை, இஸ்லாத்தின் மீதான அவதூறு, இந்த ரெண்டுக்கும் இடையில நாம இந்த தலைப்பை பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக. இதுல ஆண்களாக இருக்கிற நமக்கு இந்த தலைப்பு எதுக்கு அப்படின்னா, நமக்கும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நாம நம்முடைய பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு 1400 வருஷத்திற்கு முன்னதாக மிக அருமையான பாடங்களை குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கு. ஒரு நாகரீகமான மனித சமூகத்தில் இன்னைக்கு எதையெல்லாம் புரட்சியான கருத்து என்று பேசுகிறார்களோ, அந்த புரட்சிகரமான கருத்துக்கள் பலதையும் 1400 வருஷத்திற்கு முன்னதாகவே நிலைநாட்டி பெண்களின் அந்தஸ்தை சமூக அளவில் உயர்த்தி நடைமுறையில் காட்டிய பெருமை குர்ஆனுக்கு இருக்கிறது. சில பேர் பெண்களின் பெருமையை பேசி இருக்கலாம், பெண்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு கவிதை படிச்சிருக்கலாம். ஆனா நடைமுறையில் அந்த பெண்களுடைய சிரமங்களை குறைத்து அவர்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளில் இருந்து அவர்களுக்கு மீட்டு அவர்களுக்கான ஒரு அந்தஸ்தை சமூக அளவில் நிலைநாட்டிய பெருமை திருக்குர்ஆனுக்கு நிச்சயம் இருக்கிறது. அதை நியாயமாக வரலாற்றை வாசிக்கிற யாரும் மறந்துவிட முடியாது. நமக்கும் என்ன இருக்குன்னா, அந்த கடமையை திருக்குர்ஆன் பெண்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தை எப்படி கொடுத்திருக்குதுன்றத விளங்கிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு. அதே நேரத்தில் சகோதரிகளுக்கும், நம்முடைய சகோதரிகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, குர்ஆன் உங்களுடைய மரியாதையான வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய சகோதரிகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவங்களுடைய கண்ணியத்தை நாம புரிஞ்சுக்கணும், அந்த கடமையும் இருக்குது. அவங்களுடைய கண்ணியத்தை பெண்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில இன்றைய இந்த உரை ரொம்ப முக்கியமானது. பெண்கள் இன்னைக்கு தான் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறாங்க, ரொம்ப மரியாதையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயை உண்டு பண்ணப்படுது. ஆனா ஆடை குறைப்பு, ஆபாசமாக வெளிப்படுதல், தெருவுல ரோட்ல நின்றுகிட்டு எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எதை வேணாலும் கருத்து பேசலாம் அப்படிங்கிறத தவிர இந்த
பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது கண்ணியமா எந்த முன்னேற்றத்தையும் அடைஞ்சிடல. பெண்கள் பழைய காலத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டார்கள் என்கிற சிந்தனையும் தவறானது. பெண்களின் மீதான கட்டுப்பாடுகள் சிலது இருந்திருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ரொம்ப ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற சிந்தனையும் தப்பு. முந்தைய காலத்து பெண்களிடத்தில் காசு வைத்துக் கொள்கிற அதிகாரம் இருந்ததா? இன்னைக்கு பெண்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. அந்த பேச்சு அது ஒரு போலித்தனமான வாதம். அன்னைக்கும் தான் சம்பாதிச்சாங்க, அன்னைக்கும் பெண்கள் சம்பாதிச்சாங்க, அன்னைக்கும் பெண்கள் காசு வச்சிருக்கிற பெண்கள் இருந்தாங்க. வரலாறு நெடுகிலும் அதற்கு சாட்சி இருக்கு. என்ன அந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அந்த அளவு அது ஆண்களுக்கும் தான் அதிகரிச்சிருக்கு. இயல்புல இந்த சம்பாதிக்கிற இந்த அளவும் சம்பாதிக்கிற திறனும் அதிகரிச்சிருக்கிறது. ஆண்களுக்கும் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கும் அதிகரிச்சிருக்கு. இதுதான் யதார்த்தம். பெண்கள் அன்னைக்கெல்லாம் சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்லி பார்க்க கூடாது. அதுலயும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள். முஸ்லிம் பெண்கள் வரலாற்று ரீதியாக 1000 ஆண்டுகளான இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் அவங்க சம்பாதிக்கிற பழக்கமுடையவங்களாக இருந்தாங்க. கையில காசு வச்சு அதை செலுத்தக்கூடிய அதிகாரம் படைச்சவங்களாக இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் உதாரணம், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் எல்லாம் நெசவு செய்கிற தொழில், அதே மாதிரி இப்ப திருநெல்வேலி பகுதியில வீடி சுத்துற தொழில், இது மாதிரி பல இடங்களிலும். அதே மாதிரி வடநாட்டு பக்கமும் அப்படித்தான். இந்த வாரணாசி எல்லாம் சொல்றோமே, வாரணாசின்னு சொல்றோமே, வாரணாசிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பனாரஸ். பனாரஸ்ல பட்டு ரொம்ப ஃபேமஸ். பட்டு நெசவு செய்வது யார் என்றால் பெண்கள் தான் பெரும்பாலும். அப்படி தொழில் செய்து கைகளில் காசு வைத்துக் கொள்கிற அதிகாரத்தை முஸ்லிம் சமூகம் பெண்களுக்கு கொடுத்திருந்தது. அவங்க காசு வச்சுதான் இருந்தாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் பல பெரிய காரியங்களை பெண்கள் அவர்களது கைகளில் இருக்கிற காசால் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதுக்கு வரலாறு இருக்கு. ஒரு உதாரணம், ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா. அவங்க மக்கால அரபாவில் தங்குகிற மக்களுக்காக தாயிஃப் நகரத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்க்கால் கட்டி இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் சாட்சி இருக்கு. சுபைதா வாய்க்கால் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கும் சாட்சி. எங்க? பாலைவனத்துல மலைகளுக்கு மேல சுவர் வச்சு அந்த சுவர்களுக்கு இடையில பாத்தி கட்டி அது வழியாக தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கும் மினாவுக்கு நம்ம போகும்போது அங்க இருக்கிற மலைகள்ல அந்த சுவர்களுடைய எச்சத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப பெண்களிடத்துல பணம் இருந்திருக்கு. கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் அப்படித்தான். கிறிஸ்தவர்களுக்கான முதல் தேவாலயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு 300 வருஷத்திற்கு பிறகு கட்டப்பட்டது. 300 வருஷத்துக்கு பிறகு கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்தை கட்டியது ஒரு பெண். முதலாம் கான்ஸ்டைன் அப்படின்ற மன்னனுடைய அம்மா தேவாலயத்தை ஜெருசலத்தில் கட்டினார்னு வரலாறு சொல்லு. அப்படி பார்க்கும்போது பெண்களிடத்தில் காசு ஆதிக்கம், பண பொருளாதார செல்வாக்கு ஆதிக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்திருக்கு. அது அறவே இல்லாம எல்லாம் இல்லை, ஏற்கனவே இருந்திருக்கு. அது குறைந்த அளவில் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அது அதிகரிச்சிருக்கு. அது ஆண்களிடத்திலையும் அதிகரிச்சு. அன்னைக்கெல்லாம் இருந்த ஆண்களுடைய சம்பாத்தியமும் ஒரு அடிமை சம்பாத்தியம் போலத்தானே. ஜமீன்தார்களிடத்துல வேலை செஞ்சா கொஞ்சம் கிடைக்கும், அதை வாங்கி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், பெருநாளைக்கு ஒரு துணி போட்டுக்கலாம், அப்படித்தானே இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்கு ஏற்ப ஆண்களுடைய சம்பாத்தியமும் அதிகரிச்சிருக்கு, பெண்களுடைய சம்பாத்தியமும் அதிகரிச்சு. அப்படித்தான் அது யதார்த்தமே தவிர பழைய காலத்தில் எல்லாம் பெண்களுக்கு எந்த பொருளாதார சுதந்திரமும் இல்லை என்பது போல பேசுவது பொருத்தமற்றது. சரி, இன்னைக்கு இந்த பெண்களுடைய சமத்துவம்னு பேசுகிற சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதிகப்படியா பேச ஆரம்பிச்சிடும். நாங்க எந்த வகையில நாங்க குறைஞ்சவங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான வாதம். அதுக்கு பதில் பல வகைகள் இருக்கு. எந்த வகைகள்ல குறைஞ்சவங்கன்னு, எந்த வகைகள்லையும் குறைஞ்சவங்கன்னு அல்ல. நம்ம ஆண்களை தாண்டி ஓடுகிற ஒரு அவசரத்தை அவர்கள் காட்டுவது சரியானது. மிக தெளிவாக குர்ஆன் அதற்கு வழிகாட்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்க்க போறோம். என்ன, நீங்க ரொம்ப நாங்க ஆண்களை விட மேல போறோம்னு நம்ம மீசையை வளர்த்துக்க முடியாது.
பெண்கள் என்ன செய்ய முடியாது? மீசையை வளர்த்துக்க முடியாது. நான் ஆண்களை விட மேல போறேன்னு மீசையை வளர்த்துக்க முடியாது. ஆண்கள் செய்யற மாதிரி உடம்பு பாடி பில்டிங் என்ன செஞ்சுக்க முடியாது, பண்ணிக்க முடியாது. இப்ப இந்த விஷயத்துல ஒரு நியாயமான பார்வை இருக்க வேண்டும். திருக்குர்ஆனுக்கு அந்த நியாயமான பார்வை இருக்கு. உலகத்தில் பெண்களை மதிச்சு அவர்களை கண்ணியப்படுத்தணும், அவர்களுடைய உரிமைகளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான பார்வை இருந்தது. பெண்களும் அவர்களுக்குரிய உரிமைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய எல்லைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சரியான வரையறையை திருக்குர்ஆன் கொடுத்துச்சு. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 85 இடங்கள்ல பெண்கள் தொடர்பான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். 85 இடத்துல இம்ராத்னா ஒரு பெண், இம்ராத்தானி 2 பெண்கள், நிஸ்வத் பெண்கள், இப்படின்னு பல தரப்பான வாசகங்கள் இருக்கு. இந்த வாசகங்கள்ல 85 தடவை அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறாங்க. பெண்களை பயன்படுத்துறதுக்கு 2 வகையான வாசகங்களை குர்ஆன்ல பார்க்கலாம். ஒன்னு நிசா, இன்னொன்னு இம்ராத். நிசா என்கிற வார்த்தை பெரும்பாலும் எங்க இருக்கும்னா மதனியான சூறாக்களில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பிந்தைய சூறாக்கள்ல. இம்ராத் என்ற வார்த்தைகள் பெரும்பாலும் மக்கியான சூறாக்கள்ல. அது எந்த அடிப்படையிலன்னா 2 இம்ராத்னாலும் பெண் தான், நிசானாலும் பெண் தான். அது எந்த வகையிலன்னா இஸ்லாமிய ஷரியத்து சட்டம் சார்ந்த விஷயங்களை பேசுகிற போது குர்ஆன் நிசா என்ற வார்த்தையை பயன்படுத்தும். பழைய வரலாறுகளை பேசுகிற போது இம்ராத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இப்படி 2 வகையாகவும் குர்ஆன் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அது மதீனாவுக்கு போன பிறகுதான் சட்ட ரீதியான அம்சங்கள் நிறைய உருவானது. அந்த நேரத்தில் நிசா என்று அவர்களை அதிகமாக அழைக்கிற பழக்கம் ஏற்பட்டது. மற்ற சமயத்துல அதுக்கு முன்னாடி வரலாறுகளில் இருக்கிற பெண்களை பேசுகிற வாய்ப்பு தான் கிடைத்தது. அந்த நேரத்துல இம்ராத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆனா 2க்கு இடையில வேற வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட 10 சூறாக்களில் பெண்களுடைய விவகாரத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஒரே ஒரு பெண்மணியினுடைய பெயரை மட்டும்தான் அல்லாஹ் பகிரங்கமா சொல்லி இருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல கதீஜா அம்மாவுடைய பேரை அல்லாஹ் பகிரங்கமா சொல்ல, ஃபாத்திமா அம்மாவுடைய பேரை அல்லாஹ் பகிரங்கமா சொல்ல. ஒரே ஒரு பெண்ணுடைய பெயரை மாத்திரம்தான் அல்லாஹ் பகிரங்கமா சொல்லியிருக்கான், மரியம் அலைஹிஸ்ஸலாம். அது ஏன் மற்ற பெண்களுடைய பெயர்களை சொல்லலைன்னா, பொதுவாக ஒரு சமூகத்தில் பெண்களின் பெயரை வெளிப்படையாக சொல்வதை நாகரிகமானதல்ல என்று கருதுகிறது இஸ்லாம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அது வெளிப்படையில சொல்றது நாகரிகம் அல்ல. வெளியில நீங்க நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், போற நேரத்துல மனைவியை ஒருத்தர் யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டா அது வித்தியாசமா தெரியாது, மனைவியை பேர் சொல்லி கூப்பிட்டா அது வித்தியாசமா தெரியும். அதனாலே அந்த பெண்களுடைய பெயரை குர்ஆன் சொல்லல. அது மரியாதையான பழக்கம் அல்ல. மரியம் அம்மாவுடைய பெயரை மட்டும் குர்ஆன் பகிரங்கமா சொல்லிச்சு. அதுக்கு அதை சொல்லிச்சு. அவங்க பேர்ல குர்ஆன்ல ஒரு அத்தியாயமும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மரியம் அம்மாவை அல்லாஹ்வுடைய மனைவி போல சித்தரித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகனாக சித்தரித்த போது மரியம் அம்மாவை அல்லாஹ்வுடைய மனைவி போல சித்தரிச்சாங்க. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, மரியம் என்கிற பெயரை பகிரங்கமாக சொல்லி இவர் என் மனைவி அல்ல என்பதை நிரூபித்தார். மனைவி அல்ல என்பதை காட்டுவதற்காக எந்த ஒரு மரியாதைக்குரியவரும் அவருடைய மனைவி பெயரை பகிரங்கமாக சொல்ல மாட்டார்கள். மரியம் அம்மையார் அல்லாஹ்வுடைய மனைவி அல்ல என்பதை பகிரங்கமாக காட்டுவதற்காக அல்லாஹ் மரியம் என்கிற பெயரை வெளிப்படையாக குர்ஆனில் சொன்னான் என்று திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்ப மரியம் என்ற ஒரு பெயர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற யாருடைய பெயரும் சொல்லப்படல. ஒரு அத்தியாயம் அவங்க பெயர்ல இருக்கு. அந்த ஒரு அத்தியாயத்தில் மட்டுமல்ல, சுமார் 10 அத்தியாயங்களில் அவங்களுடைய பெயர் பெருசாகவோ சின்னதாகவோ சொல்லப்பட்டிருக்கு. 2 அத்தியாயம் பெண் அப்படின்ற தலைப்புல இருக்கு. பெண் அப்படின்ற தலைப்புல ஒன்னு சூரத்து நிசா, இன்னொன்னு சூரத்து தலாக். அந்த சூரத்து நிசாவை என்ன சொல்லுவாங்கன்னா சூரத்து நிசா குப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க.
சூரத்து தலாக்க சூரத்து நிசா சுகுரா அப்படிம்பாங்க. பெண் அப்படின்ற தலைப்புல 2 அத்தியாயம். ஏன்னா அந்த சூரத்து தலாக்கிலையும் நிசாவிலையும் பெண்கள் சம்பந்தமான பல சட்டங்கள் பேசப்படுறதுனால இப்படி சொல்லப்படுறது உண்டு. அப்ப மரியம் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம், பெண்கள் என்கிற பெயரில் 2 அத்தியாயம். ஒன்னு சூரத்து நிசா, இன்னொன்னு சூரத்து தலாக்கு. இப்படி 2 அத்தியாயங்கள் இருக்கு. இது அல்லாம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் நூறு, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் முஜாதலா, சூரத்துல் மும்சைனா, சூரத்துல் தஹ்ரீம், இப்படி 7 சூறாக்கள்ல பெண்கள் சார்ந்த பல விஷயங்களையும் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். முதல்ல குர்ஆன் பெண்கள் சம்பந்தமான என்ன செய்தியை முன்வைக்குதுன்னா, ஆணும் பெண்ணும் தான் மனித படைப்பின் தொடக்கம் அப்படின்னு குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் செய்தி. மனித படைப்புன்றது வெறும் ஆணை கொண்டு மாத்திரம் உருவானதல்ல. மனித படைப்புங்கிறதுல பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துச்சு. அது ஒரு அந்தஸ்தை அங்கீகரிப்பது. அப்படித்தானே? சமூகத்துல பெண்கள் ஏதோ நிராகரிக்கப்பட்டவர்களாக, மரியாதையற்றவர்களாக கருதப்படுறது அப்படிங்கிற நிலை குர்ஆன்ல இல்லை. மனித படைப்பின் தொடக்கத்தில் இந்த 2 பேருக்கும் பங்கு இருக்குது. ஆணுக்கு இருக்கிற பங்கு பெண்ணுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத குர்ஆன் தெளிவுபடுத்துச்சு. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம்னு சொல்லிச்சு. அந்த இடத்துல பெண்களுக்கான சமூக மரியாதையை, அந்த அங்கீகாரத்தை திருக்குர்ஆன் தெளிவுபடுத்தியது. 2வது, அந்த பெண்களை எந்த அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதை பல இடங்கள்லையும் குர்ஆன் அவங்களுக்கு உண்டான அந்தஸ்து என்னங்கிறது தெளிவுபடுத்துச்சு. அவர்கள் வெறும் போக பொருளாக, ஆசைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் அவர்கள் கருதப்படக்கூடாது. அவர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துச்சு. அப்ப குர்ஆன் சொன்ன செய்திகள்ல ஒண்ணு என்னன்னா, அவங்களும் உங்களை மாதிரி ஒரு படைப்பு தான். அவங்களும் உங்களை மாதிரி ஒரு படைப்பு தான். அவங்க ஒன்றும் உங்களுடைய வேலைக்காரங்களோ, அவங்க ஒன்றும் தாழ்வானவங்களோ இல்லை. உங்களை மாதிரி ஒரு படைப்பு தான். அவங்களும் ஆக்கில், அவங்களும் அறிவுள்ளவங்க தான். அவங்களுக்கும் சிந்திக்கிற திறன் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. இதையும் குர்ஆன் அங்கீகரித்தது. பெண்களுக்கு சுய கருத்து, அதெல்லாம் அவங்களுக்கு சொந்த கருத்து அப்படிலாம் ஒண்ணு வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இஸ்லாத்தில் இல்லை. அது ஒரு அடிமைத்தன கோட்பாடு. நீங்க சொந்தமா சிந்திக்க முடியாது அப்படிங்கிற கோட்பாடு அப்படி இல்லை. அவங்களுக்கு சொந்தமா சிந்திக்கிற திறன் இருக்கு. அந்த கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இதெல்லாம் குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முன்னதாக நிலைநாட்டிய செய்திகள். அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, மற்ற சமூகங்கள்ல பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்கிறது நம்ம பேச வேண்டியதில்லை, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பெண்களை ஷைத்தானுடைய வலைகளாக பல பேர் பேசினார். ஷைத்தானுடைய வலைகள் என்று அவர்களை பேசினார்கள். அதல்லாம அவங்க மனிதனுடைய சுகபோகத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கருதினார்கள். மனுஷ படைப்பாகவே ரொம்ப காலமா ஐரோப்பாவில் பெண்களை நினைக்கல. ஐரோப்பாவில ரொம்ப காலமா ஒரு மனுஷ பிறவியாகவே பெண்களை நினைக்கல. இப்படி எல்லாம் வரலாறு இருக்கு. அப்ப பெண்கள் உலகத்தில் மற்ற சமூகங்களிலும் மற்ற வேதங்களிலும் தாழ்வாக நினைக்கப்பட்ட சூழ்நிலையில் 1400 வருஷத்திற்கு முன்னதாகவே திருக்குர்ஆன் உங்களைப் போலவே, ஆண்களைப் போலவே அவர்களும் ஒரு சமமான படைப்பு தான். அவர்களுக்கும் கருத்து இருக்கிறது, அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, அவர்களுடைய கருத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை நிலைநாட்டியது குர்ஆன். 2 வசனங்கள்ல அதை நாம தெளிவுபடுத்த. ஒன்னு சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 222வது வசனம். அதுல அல்லாஹ் சொன்னான், அருமையான வாசனம். அதாவது ஒரு புரட்சி பிரகடனம் ரொம்ப சகஜமா சொல்லப்பட்டது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஆண்கள்கிட்ட எப்பவுமே ஒரு நினைப்பு இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம மனைவிமார்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய கவலைக்கு அவங்க ஒத்தடமா இருக்கணும். நம்முடைய கஷ்டத்துக்கு அவங்க துணை நிக்கணும்.
நமக்கு தலைவலினா அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பு நமக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்மள அவங்க சட்டம் செய்யணும்ட்டு. ஆனா குர்ஆன் சொல்லி கொடுக்குது, எப்படி ஒன்ன அவங்க சட்டம் செய்யணும்னு நினைக்கிறையோ அதுபோல நீயும் அவங்கள சட்டம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற உரிமை அந்த பெண்களுக்கு இருக்கிறது. வலகுன்ன அந்த வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, அந்த பெண்கள் மீது என்ன கடமைகள் இருக்கிறதோ அதே அளவுக்கான உரிமைகள் அவர்களுக்கு இருக்கு. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆண்களாக இருக்கிற எல்லாரும். இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல். அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 222வது வசனம் சொல்லுது. இது என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பெண்களின் அந்தஸ்தை உயர்த்தி வைத்த மிக மிக அற்புதமான ஒரு வாசகம் இந்த வாசகம். சின்ன வாசகம் தான். வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், அந்த பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல பில் மாரூஃப். ஆனா இந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க யாருமே அப்படித்தான், உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, யாரும் ஆடக்கூடாது. அப்படித்தானுங்க. எனக்கு உரிமை இருக்கு, ஒரு ஆள் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சு வச்சுட்டு எனக்கு உரிமை இருக்குன்னு அவர் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாதுல்ல. ஒரு ஆள் பெரிய ஆஜானுபவா இருக்காரு, நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, இது என்னோட உடல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாதுல்ல. எல்லாருடைய உரிமைக்கும் என்ன இருக்கு, ஒரு அறியப்பட்ட அளவு இருக்கு. அத அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இந்த இடத்துலயும் சொல்றான். பெண்கள் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு இருக்கிற கடமையை போல, ஆனால் அறியப்பட்ட அளவில். இந்த அறியப்பட்ட அளவில் அப்படிங்கிறத நவீன பெண்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு போறத உரிமைன்னு நினைக்கிற பெண்கள் இது நல்ல முறையில் இருக்கிற உரிமை அல்லன்னு புரிஞ்சுக்கணும். எங்க வேணாலும் எப்ப வேணாலும் கிளம்பி போகலாம், ராத்திரி ஆனாலும் பகலானாலும் எப்ப வேணாலும் கிளம்பி போகலாம், யாரு கூட வேணாலும் வெளியே போய் சுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது என்னோட உரிமைன்னு பேசுறதுக்கு முன்னாடி இது நல்ல உரிமையா, நல்ல விதத்தில் இருக்கிற உரிமையா என்று யோசிச்சுக்கணும். இது திருப்பியும் சொல்றேன், இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. அதே இத பெண்களும் விளங்கிக்கணும். மிக அருமையான குர்ஆனுடைய வசனம். வலகுன்ன அலைஹின்ன பில் மாரூஃப், வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். அந்த பெண்களுக்கு என்ன கடமைகள் இருக்குதோ அதே அளவுக்கு உரிமைகள் இருக்கிறது பில் மாரூஃப், நல்ல முறையில். சரி, இதை மட்டும் பேசிட்டு குர்ஆன் நிக்கல. இதுதான் குர்ஆனுடைய இது. நம்ம எப்போதுமே மறைச்சு வச்சு எதையும் பேசுறவங்க அல்ல. நம்ம எப்பவுமே குர்ஆன் வெளிப்படையா பேசணும். அந்த வெளிப்படை தன்மையை இந்த இடத்துலயும் குர்ஆன் உடைச்சு பேசுது. வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா, ஆண்களுக்கு ஒரு அந்தஸ்து கூடுதல் இருக்கிறது, ஒரு அந்தஸ்து கூடுதல் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த தரஜா அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துறதுல அந்த இலக்கிய அமைப்பு, அந்த இலக்கண அமைப்புல அவ்வளவு விஷயம் இருக்கு. தரஜத்துனா ஒரு அந்தஸ்து கூடி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா வகையிலும் உயர்ந்தவன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆண்களுக்கு ஒரு அந்தஸ்து கூட இருக்குன்னா எல்லா வகையிலும் அவன் மேலானவன் கிடையாது. ஒரு அந்தஸ்து. என்ன அந்தஸ்துனா நிர்வாகம் அப்படிங்கிற அந்தஸ்து. நிர்வாகம். ஆண் பெண்ணுன்னு இருக்கும்போது யாருக்கிட்ட நிர்வாகம் இருக்கணும்னு பேச்சிருக்கு இல்லையா, யார் சொல்லுக்கு யார் கட்டுப்படணும்னு இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகம் யாருக்கிட்ட இருக்கு. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. இதை பெண்ணினம் புரிந்து கொள்ள தவறினால் எனக்கு ஆண்களே தேவையில்லை. சில பேர் அப்படி இருக்காங்களா இல்லையா, ஆண்களே தேவையில்லை, எந்த ஆம்பளைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எதுக்காக நான் ஆம்பளைக்கு கட்டுப்படணும், நான் தான் சம்பாதிக்கிறேன். இந்த வாதம் போலித்தனமான வாதம். அப்படி சொல்லுகிற பெண்கள் அவர்கள் வாழ்க்கையின் சுகத்தை அனுபவிக்க மாட்டார். இயல்பான சுகத்தை அனுபவிக்க மாட்டாங்க. இயல்பான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. இயல்பான மனித குலத்தின் நடவடிக்கைக்கு அவர்கள் உதவியாகவும் இருக்க மாட்டாங்க. எந்த பெண்கள் இப்படி நான் சம்பாதிக்கிறேன், ஆம்பளை எல்லாம் நான் பெருசுபடுத்தலன்னு நினைக்கிறாங்களோ அந்த பெண்கள் அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருமையான வாசம் இது புரிய வைக்கப்படும். வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா, உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனா உங்களை விட ஒரு படி
ஆண்களுக்கு உரிமை. அந்த ஒரு படிங்கிற இடத்துல கூட குர்ஆன் ரொம்ப எச்சரிக்கையா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. எல்லா விஷயத்திலும் அல்ல, ஒரு விஷயத்துல. எந்த விஷயத்துல? ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்கு ஆண்கள் நிர்வாகிகள். அதனால ஃபைனல் வேர்டு, கடைசி வார்த்தை யாருடைய வார்த்தையாக ஒப்புக்கொள்ளப்படணும்னா ஆண்களுடைய. அது எல்லா இடத்திலையும் அல்ல. சில இடத்துல அந்த பெண்களுடைய கருத்தை ஒத்துக்கணும், சில நேரத்தில் லாஸ்ட்ல சர்ச்சை வராமல் முடிக்கிற இடத்தில் அந்த ஆண்களுடைய வார்த்தைக்கு முடிவு கட்டிக்கணும். இது குர்ஆன் சொல்லிச்சு. ரொம்ப அருமையான குர்ஆனுடைய இது ஒரு ஆயத்து. இது சூரத்துல் பக்ராவுடைய 228வது ஆயத்து. குர்ஆன் பெண்கள் குறித்த என்ன கருத்து சொல்லுது? இது பெண்களை உயர்த்தி வச்சதா இல்லைங்களா? உயர்த்தி வச்சது. அப்படி உயர்த்தி வச்சதுலதான் கதீஜா அம்மா என்று பாராட்டப்படுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று பாராட்டப்படுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று பாராட்டப்படுகிறார்கள். இவங்களை எல்லாம் நாம என்ன செய்யல, மறைச்சு வைக்கலையே. சமூகம் வெளியே இது எல்லாமே நிறைய பெண்கள் இருக்குதானே செய்யறாங்க. அந்த பெண்களுடைய உரிமைகள் பாராட்டப்பட்டது. அதற்கேற்ற அளவில் சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு சட்டங்களை இந்த அடிப்படைக்கு ஏற்ப இஸ்லாம் நிறைவேற்றியது. கல்யாண விஷயத்துல யார கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற உரிமை ஒரு ஆணுக்கு இருக்கிறது என்றால் பெண்ணுக்கும் இருக்கிறது. ஒரு திருமண வாழ்க்கையை தொடர வேண்டுமா கூடாதா என்று முடிவு செய்கிற உரிமை ஒரு ஆணுக்கு இருக்கிறது என்றால் பெண்ணுக்கும் இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லா வகையிலையும் எல்லா இடத்திலையும் அவங்க மேல என்ன கடமை இருக்குமோ அதுபோல அவர்களுக்கான உரிமைகளையும் திருக்குர்ஆன் உறுதிப்படுத்தியது. இது ஒண்ணு. இது அடிப்படை உரிமை, பேசிக் ரைட்ஸ். அதுக்கு அடுத்து குர்ஆன்ல இருக்கிற இன்னொரு வசனம், அவர்கள் எந்த அளவில் மதிக்கப்பட வேண்டும் என்பதை, மதிக்கப்பட்டார்கள் குர்ஆன் மதிக்கிறது என்பதையும் நாம எந்த அளவில் மதிக்கணும்ங்கிறதை காட்டுவதற்கான வசனம் சூரத்துல் முஜாதலா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. 28வது ஜுஸ் இருக்கு இல்லையா, அது தொடங்கும். முஜாதலாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து, கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹி வல்லாஹு யஸ்மஉ தஹாபரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர் அப்படிங்கிற சூரத்துல் முஜாதலாவுடைய முதல் ஆயத்து. கத் சமி அல்லாஹுடைய முதல். அது என்னன்னா, ஹவுலா அப்படிங்கிற ஒரு அம்மா, அந்த பேரை நான் முழுசா சொல்லல, சுருக்கமா சொல்றேன். அது எதுக்காகனா நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஹவுலா பின்த் ஸஅலபா, நம்ம பேரு ஹவுலான்னு வச்சுப்போம். அந்த அம்மா அவுஸ் அப்படிங்கிற சஹாபிக்கு மனைவியா இருந்தாங்க. அந்த காலத்துல பெண்களை கொடுமை செய்யறதுல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு சண்டை வந்தா அவளை இல்ல நீ நானும் கல்யாண உறவு முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்காம அந்த பெண்ணை வேறொரு கல்யாணம் பண்ண விடாம ஒதுக்கி வைக்கிறது. அதுக்கு என்ன சொல்லிடுறதுன்னா, அந்தி அறைய கல்லகரி உம்மி, நீ எங்கிட்ட எங்க அம்மாவின் முதுகு போல அப்படின்னு சொல்லிடு. விசித்திரமான வழக்கம். பெண்கள் எப்படியெல்லாம் கொடுமை செய்யப்பட்டிருக்காங்கிறது ஒரு விசித்திரமான பழக்கம் அரபு நாட்டுல அன்னைக்கு இருக்கு. இதுக்கு பேரு விஹார். அது என்ன சொல்றது, ஒரு ஆளுக்கு அவன் மனைவியோட வாழ அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவளை தலாக்கு சொல்லி வெளியே விட்டா அவன் வேற ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. தலாக்கு சொல்லி வெளியே விடுறது இல்ல, என்ன செஞ்சிருது, நீ என் அம்மாவின் முதுகு போலன்னா அவ ஹராம் ஆயிடுவா. அவ கூட குடும்பம் நடத்த மாட்டான். ஆனா இவனை விட்டு அவ போகவும் முடியாது. இப்படி ஒரு கொடுமை செய்கிற பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. இது இந்த அடிப்படையில ஏதோ ஒரு சண்டையில அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி ஹவுலா அம்மாவை அந்தி அலைய கல்லஹரி உம்மின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு இருந்த சமூக சூழல்ல அப்படி சொல்லிட்டாருன்னா அவர் உனக்கு ஹராம் தான். சொல்லிட்டாருன்னா அவர் ஹராம் தான். அந்த அம்மா அதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சத்தம் போட்டு அந்த சத்தமா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க, ககிச்சு ஒரு தீர்வு வேணும், நீங்க வந்தா இங்க எது கிடைக்குது அதே விஷயமே கிடைக்குது அப்படின்னு உடனே அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பேசுறத சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அக்கல ஷபாபி, என் வாலிபம் முழுக்க நான் அவருக்கு கொடுத்தனே,
அவருக்காக குழந்தை பெற்று என் வயிறெல்லாம் என் கர்ப்பப்பையெல்லாம் பலவீனமா போச்சே, இப்ப இந்த வயசுல அவர் என்ன ஒதுக்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. இந்த ஆயத்து கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா அப்படிங்கிற அந்த ஆயத்து. அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னோடு வாதிடுகிற அந்த பெண்ணின் வாதத்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். யார்கிட்ட வாதிடுறாங்க அல்லாஹ் ரொம்ப தெளிவா வாசகம் போடுறான். உங்களோட பேசிக்கொண்டிருந்தேன்னு சொல்லல. ஜிதால் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாதாடுதல் அர்த்தம். உங்களோடு வாதிடுகிற அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான். அந்த ஆயத்து தொடர்ந்து வருது. அல்லாஹ் இடத்தில் முறையிடுகிற அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான். உங்கள் இருவருடைய உரையாடலை அல்லாஹ் கேட்டு விட்டான். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதுக்கு ஒரு தீர்வு சொன்னான். இது அக்கிரமம். அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு என்ன? முதல் தீர்ப்பு என்ன? இது அக்கிரமம், இப்படி செய்யக்கூடாது. எந்த கணவனும் அவனுடைய மனைவியை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஒதுக்கி வைப்பது கூடாது. அல்லாஹ் சொன்ன அல்லதீன யுவாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம், உங்களில் யார் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து அம்மாவு என்று சொல்லிவிடுகிறார்களோ, மா உன்ன உம்மஹாத்துஹும், அவர்கள் அம்மா ஆக முடியாது, அம்மா ஆக முடியாது. இன்ன உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களை பெற்ற தாய்கள் தான் அவர்களுடைய அம்மாவாக இருக்க முடியும். அருவருக்கத்தக்க பாவமான பேச்சை நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த நடைமுறைய அடிச்சு தட்டின. இது பாவமான பேச்சு. ஒரு பெண்ணை பார்த்து நீங்க இப்படி பேசுறது தடுக்கப்பட வேண்டிய பாவமான பேச்சை பேசுறீங்க. சரி, நீங்க பேசிட்டீங்க. அல்லாஹ் மன்னிப்புவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னான், யாராவது இனிமேல் இப்படி சொன்னா இது ஒரு சத்தியம் மாதிரி. நீ என்கிட்ட என் அம்மாவின் முதுகு போலன்னு சொன்னா சத்தியம் மாதிரி. அப்படி யாராவது இனிமேல் சொன்னா நீ தண்டனைக்குரிய குற்றவாளி. இப்ப நீ என்ன செய்யணும்? அது அம்மாவாக முடியாது, ஆனா மனைவி கிட்ட நீ போய்தான் ஆகணும். எனவே நீ என்ன செய்யணும்? ஒரு அடிமையை உரிமை விடணும். இப்படி சொன்னதுக்காக நீ ஒரு அடிமையை உரிமை. வல்லதீனையுமாகிருன மின் நிசாஇஹிம், யார் தங்களது மனைவிமார்களை லிஹார் செய்கிறார்களோ, சும்மா யஊதுன, பிறகு மனைவியிடத்தில் அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, லிமா காலு, அவர்கள் சொன்னதற்காக, ஃபதஹரீரு ரகபத்தின் மின் கப்லி யதமாஸா, அவர்கள் ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு அடிமையை உரிமை விடணும். தாலிக்கும் துஅதுன பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி உபதேசிக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், அல்லாஹ் நீங்கள் செய்வதை பற்றி அறிந்தவனாக இருக்கிறார். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னான், ஃபமல்லம் யஜித், அடிமையை உரிமை விட சக்தி எல்லாருக்கும் இருக்காது. அப்ப என்ன, யாருக்கு அடிமையை உரிமை விடுகிற சக்தி இல்லையோ நீங்க என்ன செய்யணும்? ஃபஸ்யாமு ஷஹரைனி முத்ததாபிஐனி மின் கப்லி யதமாஸா, அந்த பெண்ணை தொடுவதற்கு முன்னதாக நீ 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும். 2 மாசம் தொடர்ச்சியா. அல்லாஹ் பாருங்களேன், இதெல்லாமே பெண்ணினத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் செய்து ஏற்படும். 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும். சரி, ஃபமல்லம் யஸ்ததி, இதுவும் யாரால் முடியாதோ. 2 மாசம் தொடர்ச்சியானா 5 நாள் நோன்பு வச்சாரு, இடையில முடியணும்னா திருப்பி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? 1 2 3 ஆரம்பிக்கணும். சரி, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்க முடியாதுன்னா அப்ப என்ன செய்யறது? ஃபமல்லம் யஸ்ததி, யாரால் 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்க முடியாதோ, ஃபைதாமு 60 மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்கட்டும். நீங்க நான் சொல்லும் போது யோசிச்சிருப்பீங்க, என்ன கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் எப்பவுமே அப்படி கஷ்டப்படுத்துறவன் அல்ல. ஆனா அந்த சட்டத்தின் அந்த செயலின் கடுமையை உணர்த்துறதுக்கு அல்லாஹ் சொன்னது, உன்கிட்ட ஒரு அடிமைய உரிமை விடுற வசதி இருந்தா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? அடிமையை உரிமை விடு. 60 நாள் நோன்பு வைக்க முடியும்னா நோன்பு வை. முடியாதா அப்ப நீ இந்த மாதிரி செஞ்சுக்க. 60 ஏழைகளுக்கு நீ உணவளி என்று அல்லாஹ் சொன்ன. இந்த ஆயத்திற்கு பார்த்தீங்களா, இந்த ஆயத்து பெண்களுக்கான
மரியாதையும் அந்தஸ்தையும் நிலைநாட்டி வச்ச ஆயத்து. முதல்ல தன்னுடைய உரிமைக்காக வாதாடுகிற அதிகாரம் பெண்களுக்கு இருக்கிறது. தங்களுடைய உரிமைகளை அவங்க மௌனமாக அழுது அடக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் எப்போதும் சொல்றது, பள்ளிவாசல்கள் எல்லாம் பஞ்சாயத்துக்குன்னு பெண்கள் வரும்போது அவங்கள நிக்க வச்சு பேசுறது முறையில்லை. ஏன் ஆம்பளை வந்தா நிக்க வச்சு பேசுவோமா? உட்கார வச்சு பேசணும். ரெண்டாவது, அவங்க கருத்தை சொல்ல உடனும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதுல பாதி என் காதுல விழுந்துச்சு, பாதி உழுகல. அவ்வளவு மெதுவா பேசினாங்க. 7 வானத்திற்கு அப்பால் அல்லாஹ் அதை கேட்டு விட்டார். கேட்டுவிட்டு உடனே பதில் அளிச்சிருக்கிறார். அதனால அவங்க ஒரு பிரச்சனை ஒரு விஷயம்னு சொல்லி வரும்போது நாம நீ எல்லாம் பொம்பளை இப்படி பேசலாமா அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்கல. தனக்கு தலாக்கு வேணும்னு ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தலாக்கு வேணும், என் கணவர் எனக்கு பிடிக்கல, அவருடைய ஒழுக்கத்துல குறை சொல்ல மாட்டேன், அவருடைய தீன்ல குறை சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு பிடிக்கல. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து தன் உரிமையை கேட்கிற சுதந்திரம் பெண்களுக்கு இருந்திருக்கு. நாம கொடுக்காம இருந்தா கேட்டா அது அப்படி கேட்கறதுக்கான அந்த உரிமையை நம்ம கொடுக்கணும். இது இந்த ஆயத்து தெளிவுபடுத்துது. அப்ப அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த அப்படின்னு முன்னாடி அந்த ஆயத்து சொல்லுச்சு. அந்த உரிமையை செயல்படுத்தி காட்டின ஒரு நிகழ்ச்சிய இது சொல்லுச்சு. அதுக்கு அடையில் அப்ப உரிமைகளை சொல்றதுக்கான விஷயம். அவங்க நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அந்த கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு ஒரு மரியாதை மார்க்கத்தில் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இந்த ஆயத்துல தெளிவுபடும். இதுக்கு அடுத்த இன்னொரு செய்தி என்னன்னா, அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த ஆயத்துல, ஒரு ஆயத்துல அந்த அம்மாவையும் ரசூலுல்லாஹையும் ஒரு தட்டுல வைக்கிறான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை அல்லாஹ் கேட்டு விட்டார். வைக்கிற பதில் 2 பேர்த்தையும் யார ரசூலுல்லாஹ் சொன்னதை நீங்கள் இருவரும் உரையாடி கொண்டிருந்ததை அல்லாஹ் கேட்டு விட்டார். இது அவர்களுக்குரிய சமூக அந்தஸ்து குர்ஆனின் அளவில் எந்த அளவில் இருக்கிறது என்பதை, குர்ஆன் எந்த அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, அவர்களுடைய மறு உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்குது அப்படிங்கிறது. அதனால இந்த 2 ஆயத்து, ஒண்ணு பக்ராவுடைய 228வது ஆயத்து, 2வது சூரத்து முஜாதலாவுடைய ஒரு ஆயத்து. இந்த 2 ஆயத்தின் போதும் குர்ஆன் பெண்களை எந்த அளவில் வைத்திருக்கிறது என்பதற்கான ஆயத்துகள். அதே நேரத்தில் குர்ஆன் வேற சில செய்திகளையும் சொல்லுது. குர்ஆன்ல வந்து 2 மூமினான ஆட்களுக்கு உதாரணம் சொல்லும் போது அல்லாஹ் 2 பெண்களை சொல்றான். ஈமானுக்கு உதாரணம் சொல்லும் போது அல்லாஹ் 2 பெண்களை சொல்லி காட்டுறான். இது இந்த சமூகத்தில் தாய்மார்களின் பங்களிப்புக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறதுன்னு காட்டுறான். அவங்க நினைச்சா இந்த உம்மத்தை அவங்களால எப்படி ஈமானிய சமூகமாக உருவாக்க முடியுங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஒண்ணு சொல்றான். ஒரு 2 மனைவிமார்கள், வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லணும்? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு அல்லது உமர் ரலியல்லாஹு இவங்களை மாதிரி யாரையாவது சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொல்லல. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஒரு உதாரணம். ஃபிரௌனுடைய மனைவி இது காலத்து ரப்பி பிர்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, அந்த அம்மையார் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டு என்று துஆ செய்தார். இது அந்த அம்மாவுடைய உச்சபட்ச நிலையை அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய மனைவி. ஆனா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. ஃபிரௌன ரப்புன்னு சொல்லல, அல்லாஹ்னு சொல்லல, நீ சராசரி ஆளு, அவருடைய ரப்பு தான் ரப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவங்களை அவன் தண்டிக்கிறான். அந்த தண்டனையின் தொடக்கம் எங்க அமைதுன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிறான். வீட்டை விட்டு, அவங்க வீடுன்றது சின்ன வீடு இல்லையே. ஃபிரௌன்கிறவன் எகிப்து தேசத்தின் பேரரசன். அப்ப அவன் வசித்த வீடு எப்படி இருக்கும்? பெரிய மாளிகை எத்தனை இருந்திருக்கும். அந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிறான். ஒரு பெண்ணுக்கு வீடு இல்லாமல் போவது என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை இல்லையா? ஆம்பளை விட
ஒரு பெண்ணுக்கு தான் முதல் என்ன தேவை இருக்கும்? வீடு தேவை இருக்கும். அப்ப அந்த கஷ்டம் முதல்ல கொடுக்குற, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிறோம். அப்படி வெளியே போன்னு சொல்லும்போது எந்த பெண்ணும் என்ன செஞ்சுருவாங்க? வேண்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாங்க மன்னிச்சிருங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா அந்த அம்மா அப்படி சொல்லல. வெளியே போன்னு சொன்னா என்ன சொன்னாலும் சரி, வெளியே போன்னு அவங்க சொல்லும் போது அவங்க அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த வீடு பரவாயில்லை, எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கெட்டு என்று சொன்னாங்க. நாமெல்லாம் வீடு கட்டும் போதும் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டியது, இந்த வீடு எனக்கு வேணும் தான், ஆனா இதை விட சிறப்பான ஒரு வீட்டை எனக்கு சொர்க்கத்துல கட்டு அப்படின்னு கேட்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ஏற்படும். அவங்க பேர் அல்லாஹ் சொல்லல. நான் தான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குர்ஆன்ல ஒரே ஒரு பெண் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க பேரா அல்லாஹ் சொல்லல, ஆனா அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த அம்மாவை அல்லாஹு தஆலா மூமினானவர்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். அவங்க அடுத்து சொன்னாங்க, வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய செயல்களிலிருந்தும் என்னை நீ காப்பாற்று என்று அவர்கள் துஆ செய்தார். இப்ப மூமினான பெண்ணுக்கு அல்லாஹ் சொன்ன முதல் தஹ்ரீம் அத்தியாயத்தினுடைய 11, 12வது வசனங்கள், அதுல முதல்ல இந்த அம்மாவை சொல்றான். அப்ப இது ஒண்ணு. இது இந்த அம்மாட்ட என்ன இருக்கு? தியாகம் இருக்கு, கொள்கை பிடிப்பு. இந்த அம்மாவிடமிருந்து நாம பார்த்துக்கிறது என்ன? எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஈமானை விட்டு கொடுக்காத கொள்கை பிடிப்பு. இது யாருகிட்ட இருக்கணும்? எந்த பெண்ணிடத்தில், பெண்களிடத்தில் ஒரு தீர்மானம் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு சோதனை தான். நாம பெண்கள் அப்படியே அபலைகளா ஒன்னும் தெரியாதவங்களா இருந்துட்டா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்மளோட தப்பெல்லாம் ஒன்னும் தெரியாம அவங்க இருந்துப்பாங்க, அப்படியே இருந்துகிட்டா 10ஆம் வசதித்தனமா இருந்துகிட்டா நல்லதுன்னு நாம நினைக்கிறோம். தப்பு. தீர்மானமாகவங்களாக அவங்க இருக்கணும். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும், சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, துணி எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, அத்தா கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், உறவினர்கள் வந்தா எப்படி நடந்துக்கணும், எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கிற தீர்மானம் யார்கிட்ட இருக்கணும்? பெண்ணிடத்துல இருக்கு. அந்த குடும்ப தலைவிட்ட இந்த தீர்மானமோ அதற்குரிய சக்தியோ இல்லைன்னா அந்த குடும்பத்தின் நிலைமை திண்டாட்டம் தான். பெண் அழுதா ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம். எவ்வளவு பெரிய சாதிச்சிடலாம். ஒரு பெண் ஒரு கண்ணீர் துளிப்போ சாதிச்சிட முடியும். ஆனா அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு இந்த அம்மாவுடைய உதாரணம் இருக்கு பாருங்க. அவங்களுடைய கணவனை திருத்த முயல்றாங்க, அதுல தோத்து போறாங்க. அப்ப அந்த திருத்த முயற்சி செய்தல், இந்த தீர்மானம் மிக்க பெண்ணினம் அப்படிங்கிறதுக்கு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ஒரு உதாரணம். இன்னும் நிறைய சொல்லிட்டு போனா நான் சுருக்கமா சொல்றேன். இந்த அளவில் அப்படி இருக்கணும். ரெண்டாவது அல்லாஹ் சொல்ற இன்னொரு பெண்ணுக்கு உண்டான உதாரணம் மரியம் இப்னத் இம்ரான். இம்ரானுடைய மகள் மரியம் அம்மா. இம்ரானுடைய மகள் மரியம் அம்மா. யார் மரியம் அம்மா? யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா. அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண்மணி. வனஃபகனா ஃபீஹி மின் ரூஹினா, அவரில் நம்முடைய ரூஹை ஊதினோம். அந்த அம்மா கானத்துமினல் கானத்தின் அந்த ஆயத்து வரும். அந்த அம்மாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன் குறிப்பிடுகிற நல்ல பெண்கள், ஈமானிய பெண்களுக்கான 2வது உதாரணம். இந்த அம்மா பக்திக்கு சாட்சி, தீர்மானமா இருக்கிறதுக்கு ஆசியா அம்மா சாட்சி. இந்த அம்மா ஆழ்ந்த பக்திக்கு சாட்சி. அல்லாஹ்வை மட்டுமே நம்புறது, வேற எதையும் எந்த இடத்துல யாரையும் நம்பாத அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிற பெண்மணியாக இருந்தாங்க. அப்படி நம்பினதுல அல்லாஹ் கைவிட்டதுல குர்ஆன் அந்த அம்மாவுடைய சிறப்பை நிறைய சொல்லி காட்டுது. மரியம்ங்கிற பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஆலு இம்ரான் அத்தியாயமும் அந்த அம்மாவை பத்தி பேசுது, பல இடத்துல சொல்லி காட்டுது. அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது பைத்துல் முகத்தஸ்ல ஒரு மாடத்தில் அவர்கள் தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அந்த மாடம் இருக்கு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சா நம்ம போய் பார்க்கலாம். அந்த பைத்துல் முகத்தஸ்ல மெஹராப் மரியம் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மாடம் இருக்கு. அங்க தங்க வச்சிருந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுடைய தலைமை உஸ்தாதா இருந்தார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இவருக்கு தான் அந்த அம்மாவை பாதுகாக்கிற பொறுப்பு. அப்ப இவர் என்ன செய்வாரு? வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போவார். இங்கிருந்து எடுத்துட்டு போனா அங்க ஏற்கனவே சாப்பாடு இருக்கு. அது எப்படி சாப்பாடா இருக்கும்? அந்த காலத்தில் கிடைக்காத பழ வகைகளாக இருக்கும். காலம்
குளிர்காலமாக இருக்கும், கோடை காலத்தின் பழங்கள் அங்கு இருக்கும். அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு, இவர் நபி, அவர் கேட்கிறார், அண்ணாளுக்கு நாதா, இந்த பழங்கள் எப்படி உனக்கு வந்தன? காலத்து ஐந்தில்லா, இது அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்னா இப்ப எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அல்லாஹ்வுடனான நெருக்கம் இருந்திருக்கணும். இப்ப இந்த பக்தி, ஆழ்ந்த பக்தி இருக்கு, இதுவும் தாய்மார்களிடத்தில் இருக்கு. ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணிடத்தில் இந்த அழுத்தமான பக்தி இருக்குமானால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அந்த அம்மா மேல தூக்கி நிறுத்தியும். எப்படி மரியம் அம்மாவுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்து எட்டினாரோ அது போல இதே பக்தியுடைய பெண்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லாஹ் இந்த 2 பெண்களை சிறப்பான பெண்களுக்கு உதாரணமாக குர்ஆன்ல சொல்றான், இப்படி இருக்கணும். அதே குர்ஆன் இதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசுச்சுன்னா மோசமான 2 பெண்களை பேசுச்சு. இப்ப நான் சொன்னது தஹ்ரீம் அத்தியாயத்தினுடைய 11-12வது வசனம். தஹ்ரீம் அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்துல அல்லாஹ் 2 பெண்களை சொல்றான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, மோசமா காஃபிரான பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணம், காஃபிரானவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். இம்ரஅத்த நூஹின், நூஹ் நபியினுடைய மனைவியையும், வம்ரஅத்த லூத்தின், லூத் நபியினுடைய மனைவி, இந்த 2 பேரையும் அல்லாஹ் தஆலா காஃபிரான பெண்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். நூஹ் நபியினுடைய மனைவி, அந்த பேரும் குர்ஆன் சொல்லல, ஆனா வரலாற்றுல அவங்க அந்த அம்மாவுடைய பேர் நிஇமா அப்படின்னு அந்த அம்மாவுடைய பேர் சொல்றாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நூஹ் நபியினுடைய மனைவி கணவரை மதிக்கல. கணவர் திருத்தம் பண்றார், ஊரையெல்லாம் திருத்துற வேலையை பார்க்கிறார். அந்த அம்மா கணவர் சொன்னதை கேட்கல, கணவருக்கு கட்டுப்படல. அது கொஞ்சம் அந்த வரலாறு விரிவான வரலாறு. அதனால அந்த அம்மா என்னாச்சு, நூஹ் நபி அவரை ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் கப்பல்ல ஏற்றினார். ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டது. யாரெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் கப்பலில் ஏற்றினார். ஆனால் அவருடைய மனைவி ஏறல. ஏன்னா கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படுவதாக அந்த பெண் இருக்கவில்லை. அதனால் அவர் அழிந்தார். அப்ப காஃபிரான பெண்களுக்கு, கெட்ட பெண்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு முதல் உதாரணம் நூஹ் நபியினுடைய மனைவி. அப்ப அது சமூகத்துக்கு சொல்ற செய்தி என்னன்னா, பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தால் அது ஒரு தீய குணம் தான், கெட்ட குணம் அது அப்படின்னு சொல்லி காட்டு. அது குடும்பத்தின் நன்மைக்கும் உதவாது, சமூகத்திற்கும் அது உதவாது, 2 பேருக்கும் நிம்மதியை தராது, 2 பேருக்கும் நிம்மதியை தராது. சரி, இன்னொரு பெண்ணை அல்லாஹ் சொல்றான், இம்ரஅத்து லூத்தின், லூத்தனுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி. லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, கணவருக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய கணவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் சதூம் என்கிற நகரத்துக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருந்தார். அந்த மக்களிடத்துல ஓரின சேர்க்கை பழக்கம், ஆண்களோடு உறவு கொள்கிற பழக்கம் இருந்துச்சு. இந்த அம்மா அவங்களுக்கு துணையா இருக்கு. இவர் பிரச்சாரம் பண்ணார், இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஆனா அந்த அம்மா அவங்களுக்கு துணையாக, அப்படி துணையாக இருந்த போது அவர் அழிக்கப்பட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த அம்மாவை அல்லாஹு தஆலா இவங்களை எல்லாத்தையும் காப்பாத்தினா, லூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் காப்பாத்தினா. இந்த அம்மா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இந்த அம்மாவும் சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனை சொன்ன, யாரும் திரும்பி பார்க்காதேன்னு சொன்னான். இந்த அம்மா என்ன செஞ்சது, திரும்பி பார்த்துட்டு அப்படியே கல்லா போச்சு. கல்மழை பொழிந்தது. அந்த மழையில இந்த அம்மாவும் கல்லாக, சாம்பலாக, கல்லாக போச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு. அந்த அம்மாவுடைய சிலை இப்போதும் இஸ்ரேல் ஜோர்டான்ல இருக்கு. ஜோர்டான்ல டெட் சி இருக்கு இல்லையா, டெட் சீல அந்த அம்மாவுடைய கல்மலை இருக்குது. இங்கிலீஷ்ல நீங்க தேடி பார்க்கலாம், பில்லர் ஆஃப் சால்ட். அதுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு பெண்மணியினுடைய தோற்றம் போல ஒரு பில்லர், ஒரு தூண் ஒண்ணு நிற்கும். அதை என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் லார்ட்ஸ் வைஃப், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சமூகத்திலும் இந்த நிகழ்வு இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. இந்த அம்மா என்ன செஞ்சதுன்னா, கணவனுக்கு எதிராக செஞ்சது. கணவனுக்கு எதிராக செயல்படுவது ரொம்ப பெரிய தப்பு, அது ரொம்ப ஒரு மோசமான குணம். அல்லாஹ் இந்த அம்மாவை காஃபிரான பெண்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லிக்கார். அதுக்கு அடுத்தும் வேற பல விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல எதிராக செயல்படுதல் இருக்கு இல்லையா, கணவனுக்கு
சொந்த கணவருக்கு இதை பாதுகாப்பு கேட்கணும். நம்ம எந்த குடும்பத்தை நம்பி நாம இருக்கிறோமோ அந்த குடும்பத்துல நமக்கு ஆதார பலமே யாருதான்? ஆதார பலமே யாருங்க? மனைவி. நம்ம மனைவி நமக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா யார் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ்தான் பாதுகாக்கணும். அப்படின்னும் போது அதை நாம கவனமா வச்சிருக்கோம். இதை சரி செய்ய முடியும். இது குர்ஆன் சொல்லி காட்டுது. நான் இன்னைக்கு முழுசா சொல்ல முடியல. இதை சரி செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு குர்ஆன் பெண்களை என்ன சொல்லுதுன்னு பாக்குறதா நம்ம நோக்கம். வேற தலைப்பு. இதெல்லாம் பெண்கள் இப்படி இருந்தாங்கன்னா சரி செய்ய முடியும். அப்படி சரி செய்யறதுக்கு முதல் வழி என்னன்னா மதிக்க. நான் சொன்ன பாருங்க, முதல்ல சொன்னேன் அந்த மதித்த. நாம மதிச்சு நமக்கு கட்டுப்படுபவர்களாக, நம்முடைய திட்டத்திற்கும் இலக்குக்கும் ஏற்ப செயல்படுபவர்களாக அவர்களை மாத்திர பொறுப்பு நம்மளோட. இல்லைன்னா கஷ்டம், அவங்களை எதிர்கொள்றது கஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல ஒஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, பொம்பளை விஷயத்துல பலவீனமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படித்தானே ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய எல்லா வீரத்தையும் விட்டுருவான். பலவீனமானவன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, ஆசையில மயங்கி காமத்தில் விழுந்து விடுவான் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஆண் பலவீனமானவன்னா காமத்தில் விழுந்து விடுவான் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இன்னொன்னு, அவருடைய திட்டத்துக்கு பலியாகி விடுவான் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. பெண்கள் தப்பாக திட்டமிடுபவர்களாக இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில அதை விட கொடுமை வேறு எதுவும் இல்லை. அதையும் குர்ஆன் சொல்லி காட்டுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக திட்டம் போட்டாங்கல்ல பெண்கள், அல்லாஹ் அவங்க விஷயத்துல ஒரு ஆயத்து சொல்லுது, இன்ன கைதக்குன் அதீம், உங்களுடைய திட்டம் ரொம்ப மோசமானது. இதுவும் வழிகாட்டுதல் தான் நமக்கு. ஒரு பெண் ஒரு ஆளை செதைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா, கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா சரிச்சிரும். அது சில நேரங்களில் அம்மாவாகவும் இருக்கலாம், மருமகளுக்கு எதிராக மாமியார்கள் 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இல்லையா? இதெல்லாம் ஆண்கள் புரிஞ்சுக்கணும். இது இந்த ஆயத்தெல்லாம் இன்னைக்கு எப்போதும் நமக்கு வழிகாட்டக்கூடிய பெண்கள் விஷயத்துல நாம இருக்க வேண்டிய, அடைய வேண்டிய நம்மளுடைய பொறுப்பும் நம்முடைய எச்சரிக்கையும் இருக்கு. இதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கு. அவங்க ஆண்கள் விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு. பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அல்லாவுக்கு அடுத்து அத்தா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனா இந்த அம்மாவுடைய மதிப்பு நம்ம கட்டிட்டு வந்த மனைவியை துன்பம் செய்யற நிலைக்கு கொண்டு போய் விட்டு விடக்கூடாது. அம்மா 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரி பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கு. அப்ப அந்த இடத்துல உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே போல மனைவியினுடைய தலையணை மந்திரத்தினாலே தாய் தகப்பனை தூக்கி வீசுத எத்தனையோ இருக்கு. அந்த இடத்துல யாருடைய சதி இருக்கு? பெண்களுடைய சதி இருக்கு. குர்ஆன் ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கை விளக்குது. நிறைய வரலாற்று உதாரணங்களே இருக்கு பெண்களுடைய சதி. ராமாயணம் இருக்கு. ராமாயணம் இந்து சமூகத்தில் இருக்கிற ராமாயணம் கையேகிங்கிற தசரத சக்கரவர்த்தியினுடைய மனைவியினுடைய சதி அப்படின்னு சொல்றது அதெல்லாம் நமக்கு தெரியுற விஷயம் தான். அதனால இந்த பெண்களுடைய சதி குர்ஆன் சொல்லவே செய்யும். அதை கொஞ்சம் கவனமா தான் இருக்கு. அதே நேரத்தில் அவர்களுக்குரிய மரியாதையும் தர வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கிற இந்த இயல்பையும் நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகிற விஷயம். குர்ஆன் சில பேரை பத்தி பேசல அப்படின்னு நான் சொன்னேன். உதாரணமா மரியம் அம்மாவை பற்றி பேசுது, கதீஜா அம்மாவை பத்தி பேசலன்னு. ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக பேசாவிட்டாலும் கூட அவர்களை ரகசியமாக சுட்டுகிற விஷயங்களை அல்லாஹ் நிறையவே சொல்லியிருக்கிறான். ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கதீஜா அம்மாவை வல்லுஹா பத்தியத்தில் அல்லாஹ் சொல்றான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, அதுல வரும் வவஜதக வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பணக்காரனாக்கினான். ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் பணக்காரனாக்கினான். எப்படி பணக்காரனாக்கினான்? தஃசீர் குர்துபியில் சொல்லுவாங்க, அருமையா ஒரு வார்த்தை. அல்லாஹ் பணக்காரனாக்கினான். அந்த வார்த்தைக்கு பின்னால் யார் இருக்கிறா? கதீஜா அம்மா இருக்கிறான். அல்லாஹ் உங்களை பணக்காரனாக்கினான்.
கதீஜா அம்மாவின் மூலமாக, இல்லையா? அப்ப பேர் சொல்லப்படாவிட்டாலும் சொல்லப்பட்டது போலத்தான், ஆனா அது மர்மமா ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கதீஜா அம்மாவுடைய பேர் அதுல இருக்கு. இதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விஷயத்துல 10 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறார். 10 ஆயத்துக்களை ஆயிஷா அம்மா விஷயத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அந்த ஆயத்துகள் கண்டிப்பாக யாரைத்தான் சொல்லும்? ஆயிஷா அம்மாவை பற்றி தான் சொல்லும். இப்படி குர்ஆனில் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் பல பெண்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் இந்த சமூகத்துக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. உதாரணமா கதீஜா அம்மாவை பற்றி சொன்னதுல ஒரு பெரிய பாடம் என்ன? கணவன் சிறந்த நபராக இருக்கிற போது அவருக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். கணவர் பெரிய மனுஷனாக இருக்கும் போது அவருக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு, அவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்டது, அவரால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும் போது அவருக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஆயிஷா அம்மா விஷயத்துல ஆண்களுக்கு பாடம் இருக்குது. எந்த பெண் விஷயத்திலையும் நீங்கள் சட்டென்று அவதூறாக பேசிவிடக் கூடாது. பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது செய்தி காதுக்கு வரும் என்றால் நீங்கள் என்ன சொல்லணும்? முதல்ல ஆதா புருத்தானும், இது அவதூறாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் சொல்லணும். பெண்கள் விஷயத்துல வாய்க்கு வந்தபடி பேசிவிடக் கூடாது என்கிற வழிகாட்டுதல். இப்படி குர்ஆன் ரகசியமாகவும் பல பெண்களை பற்றி பேசுகிறது. ஆக மொத்தத்தில் குர்ஆனுடைய கருத்து என்னன்னா, பெண்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. அவர்களுடைய உரிமைகளை குர்ஆன் அங்கீகரிக்கிறது. ஆனா மஅரூஃபன், நல்ல முறையிலான அந்த உரிமைகள் இருக்கு. அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த உரிமைகள் இருக்குது என்ற அர்த்தத்துல எல்லை மீறி போய்விடக்கூடாது. அதே நேரத்தில் ஆண்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்க கூடாது. சமூக அளவில் இயல்பாக அல்லாஹ் ஆண்களை ஒரு படிநிலை உயரத்தில் வச்சிருக்கான், நிர்வாகிகளாக அவங்களை வச்சிருக்கிறான். அதை அந்த பெண்கள் உணர்ந்து கொள்ள, எந்த பெண்கள் தன் வீட்டினுடைய நிர்வாகி ஆண் தான் என்ற முடிவுக்கு வர்றாங்களோ அந்த பெண்கள் அந்த குடும்பத்தையும் உயர்த்துவார்கள், சமூகத்திற்கும் உயர்வாக இருப்பார்கள். இது குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்றைய உலகத்திற்கு இந்த வழிகாட்டுதல்கள் மிக அத்தியாவசியமானது, இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வழிகாட்டுதல்களை உணர்ந்து கொள்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.